வணக்கம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், மார்க்கெட் கிராஷ். அதில் நிறைய வரவேற்பு இருந்துச்சு. க்ளோஸ் டு அபவுட் 30,000 வியூஸ்க்கு மேலே போயிருந்துச்சு. அண்ட் அதில் நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி, இதெல்லாம் சரிப்பா, மார்க்கெட் கிராஷ் ஆகுது, நான் என்ன பண்ணணும்? ரைட், நான் என்ன பண்ணணுன்றதுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் வீடியோ நான் பண்ணிட்டு இருக்கேன், ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கான நிறைய ஹோம் ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் 2 நாள் விடுங்களேன், நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு அப்ரோச் 2 விதத்தில் அப்ரோச் பண்ணலாம். ஒன்று கன்வென்ஷனல் வே, ரெகுலராக எல்லாரும் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிட்டு போகலாம். இன்னொன்று அன்கன்வென்ஷனல் வே. நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், எப்பயுமே அன்கன்வென்ஷனல் வே அதாவது ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்ன்றது ஒன்று இருக்குது. அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முலான்றது அது ரெகுலராக அப்படி போயிட்டுருக்கும். இன்னொன்று நான் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாவாக இருக்கும். அது கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தால், எஸ் இது ஒர்க் ஆகுமான்னு கேட்டால், ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகிற சமாச்சாரத்தை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். சரி, அது மிக விரைவில் அந்த வீடியோ நான் போடுறேன். என்ன பண்ணலாம், எப்படி நம்மளோட கேபிட்டலை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும்ன்றது நம்ம ஒரு டீட்டெயில் வீடியோ நம்ம பிளான் பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது, நான் இது எஃப்டிக்கு மூவ் பண்ணட்டுமா, இது நான் டெட் ஃபண்டுக்கு மூவ் பண்ணட்டுமா? வெயிட் பண்ணுங்க, நாளைக்கே மார்க்கெட் கிராஷ் ஆகுதுன்றது நம்ம அதை பற்றி பேசல. சரி, நம்ம அன்னைக்கு கிராஷ் ஆகிறதுக்கு நிறைய காரணங்கள் நம்ம கொடுத்துருந்தோம், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருந்தோம். இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ், முக்கியமான இன்ஃபர்மேஷன் தடையன்னு வச்சுங்க, இல்லை இன்ஃபர்மேஷன் நீங்கள் வச்சுங்க. இது இன்ட்ரெஸ்ட் ரேட். ரைட், உலகத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட் சார்ட் ஒரு 300-400 இயர்ஸ்க்கான சார்ட்டுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஎஸ்ல மட்டும்தான் இருக்குது. வேறு யார்ட்டையுமே அந்த சார்ட் கிடையாது. அங்கே பல வருஷமாக இன்ட்ரெஸ்ட் ரேட் சார்ட்ஸ் இருக்குது. இந்தியாவில் இப்போதான் அதுக்கான சார்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ப்ராபப்ளி நம்மள்ட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கான சார்ட் வச்சுருப்போம். யூஎஸ் எந்த இது லாங் டேர்ம் எடுத்துக்கிட்டாலும் நம்ம ரெஃபர் பண்ணுறது யூஎஸ்ஸாக இருக்கும், இல்லை லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சாக இருக்கும். லண்டனில் மோஸ்ட்டாக சார்ட் ட்ரேடிங் பண்ணதுன்னு எடுத்துன்னா மோஸ்ட்டாக கமாடிட்டிஸ் ட்ரேடிங் அவங்க நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அதோட சார்ட்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்குது. யூஎஸோட இண்டிவிஜுவல் ஸ்டாக் ஆல்மோஸ்ட் 200-300 இயர்ஸ்க்கான சார்ட்ஸ் இருக்குது. என்னைக்காச்சும் சார்ட்ஸ் கிடைக்கும் போது நம்ம டவ் ஜோன்ஸு மற்றதெல்லாம் சார்ட்ஸ் பார்க்கலாம். கோல்டு என்கிட்டயே 120 இயர்ஸ்க்கான சார்ட் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் யார்ட்டையுமே 120 இயர்ஸ்க்கான சார்ட்ஸ் கிடையாது. அதெல்லாம் வச்சுட்டு என்னடா பண்ண போகிறேன் சொன்னால், நான் மோர் ஆஃப் பேட்டர்ன் ரிப்பீட்டேஷன்ஸ் பற்றி நான் போட்டிருக்கேன். பேட்டர்ன் ரிப்பீட்டேஷன்னா என்னதுன்னு சொன்னால், சைக்கிள், ஒரு பேட்டர்ன் வருது, அதே மாதிரி அடுத்த பேட்டர்ன் எப்போ வரும்ன்றது நம்ம கெஸ் பண்ணுறது. இது மோர் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 2012 1980 கோல்டு அட்டைன் பண்ண ப்ரைஸ், நான் சொல்கிறது டாலர் டேர்ம்ஸில் $1980 டச் ஆனப்போ, அந்த சமயத்தில் நிறைய அனாலிஸ்ட் இது $3,000 போகும், $3,500 போகும்னு சொல்லிட்டு மல்லு கட்டிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. நான் அப்போ ஒரு ஆர்டிக்கல் போட்டேன் அண்ட் ஒரு ஃபோரமில் நான் பேசியிருந்தேன். இது $960 டச் ஆகும், $950 டச் ஆகும் டவுன் சைட்லன்றது நான் சொல்லியிருந்தேன். அப்போ ப்ராபப்ளி நான் சின்ன பையனை வச்சுங்களேன், 2012 ஆல்மோஸ்ட் 12 வருஷத்துக்கு முன்னாடி. சின்ன பையனா நாட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏஜ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் மெச்சூரிட்டி ஆஸ் எ ட்ரேடர். நான் 2008-9 தான் வந்தேன். ஸோ 2012 நம்ம இது பண்ணப்ப அப்படி சின்ன பையன் அப்படி உட்காரான்ட்டு தள்ளி விட்டாங்க. பட் 2014-15 அந்த ப்ரைஸ் லோவை டச் ஆச்சு. அந்த லோ ப்ரைஸ் 1050 லெவல். ரைட், ஸோ இதுதான் ஹைட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ்ன்றது. ஸோ அந்த சமயத்தில் இப்பயும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு $60 மேலே தான் முடிஞ்சிச்சு. $1980 $1050, ரைட், ஆல்மோஸ்ட் $950 விழுந்துருக்கு. அப்போ ஆல்மோஸ்ட் நம்மளோட டார்கெட் நோக்கி தான் கரெக்டாக வந்திருக்கு. மேபி ஒரு $100. We are talking about less than 10% deviation, but still directions கரெக்டாக தான் இருந்துச்சு. இதே மாதிரி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி, ரைட், கோல்டை பற்றி நான் ஒரு அனாலிசிஸ் போட்டிருந்தேன். 50-year சார்ட்டை போட்டு டார்கெட் $2,400, ரைட், $1,900 இருக்கும்போது $2,400 இதுக்கான டார்கெட்டுன்றது நான் போட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அன்னைக்கு டேட்டில் நிறைய பேர் அதை பற்றி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. எஸ், நான் சொன்ன டார்கெட் சம்வேர் அரௌண்ட் 2022 பக்கமாக வரும்ன்றது எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். பட் 2024 வந்துச்சு. 50-year சைக்கிள்,
ஸோ டீவியேஷன் இருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இன்னும் டைம் சைக்கிளில் எக்ஸ்பர்ட் ஆகலை. ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எவ்வளோக்கு எவ்வளோ அக்யூரேட்டாக வர முடியும்ன்றது ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டாக எடுத்துங்களேன், $2,400 டச் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கு, 2,440, ரைட்? ஸோ deviation, time deviation was by about 2 years. 50 yearsல 2 yearsன்றது about 4% deviation. ஒன்று. ரெண்டாவது டார்கெட், ரைட்? 2,440, நம்மளோட டார்கெட் வாஸ் 2,400. டீவியேஷன் எவ்வளோ? லெஸ் தென் 1%. ஒன்று. ரெண்டாவது அந்த டார்கெட்டை டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் வருது. ஸோ டார்கெட் வாஸ் கரெக்டாக தான் இருந்துச்சு, டைம் கொஞ்சம் டிவியேட் ஆயிருக்கு. சரி, நம்ம மெயின் மேட்ருக்கு வரலாம். ஸோ லாங் டேர்ம் சைக்கிள் ஒர்க் பண்ணும் போதும் மோர் ஆர் லெஸ் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் வரும். கொஞ்சம் டைம் டீவியேஷன், ப்ராபப்ளி அதுக்கான ஒர்க்கு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கான ரிசர்ச் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து சொந்த ரிசர்ச் தான். இதை வந்து ஊரில் வேற யாராச்சும் எடுத்து படித்து அந்த படிச்சுலேருந்து நம்ம எடுத்து பண்ணுறதுல, இது வந்து ஓன் இண்டிவிஜுவல் ஒர்க். அண்ட் இதுக்கு முன்னாடி இதை வந்து அட்டெம்ப்ட் பண்ணவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் WD கேன் ஒர்க் பண்ணார், ஆனால் மனுஷன் வந்து ஒரு பர்சன்டேஜ் ஹிண்ட்டும் விட்டுட்டு போகல, ரைட்? அண்ட் அவர் கற்றுக்கிட்டது பூரா இந்தியாவில் தான் கற்றுக்கிட்டாரு. தோ அவர் வந்து ஈஜிப்ட் பிரமிடுன்னு சொல்கிறாரு, மனுஷன் கற்றுக்கிட்டது எல்லாமே வந்து மோஸ்ட்லி ஆன் இந்தியன் அஸ்ட்ராலஜி தான். இது ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், என்னைக்காச்சும் டைம் வரும்போதும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போதும் நம்ம வந்து கம்பேரிசன் சார்ட் கொடுக்கலாம். அவர் மேத்தமெட்டிக்கலாக சில சார்ட் போடுறதும் நம்ம சைடில் இருக்கிற அஸ்ட்ராலஜிக்கல் சார்ட்ஸும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டும் அச்சு போட்ட மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ அது என்னைக்காச்சும் ஒரு நாள் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, மெயின் மேட்டருக்கு வரலாம். அப்படி என்னடா கண்டுபிடிச்சான்னு சொன்னால், எஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள், ரைட்? இது வந்து அரௌண்ட் 40 இயர்ஸ் சைக்கிள். 40 இயர்ஸ் சைக்கிள்ன்ற சொல்றதோட 80 இயர்ஸ் சைக்கிள்ன்றது நம்ம சொல்லலாம். ரொம்ப சிம்பிள். 1940 இன்ட்ரெஸ்ட் ரேட் வாஸ் நியர் 0, 1.7% இருந்துச்சு இன்ட்ரெஸ்ட் ரேட். இது வந்து எப்போ? 1940ல. ஏன் 1940ல 1.7 வந்துச்சுன்னு சொன்னால், ரொம்ப சிம்பிள். 1929ல வந்து உங்களுக்கு தெரியும் கிரேட் டிப்ரெஷன் வந்துச்சு. 29, 30, 31, 32 இந்த 4 வருஷம் வந்து மார்க்கெட் பெருசாக சரிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஆன்லைன்ல தான் எடுத்த சைட்டு. நீங்கள் வந்து லிங்க் வேணா நான் உங்களுக்கு கேட்டால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆன்லைனில் வந்து 1929 17.17, 17.17% கீழே வந்துச்சு. தோ நம்ம வந்து கிரேட் டிப்ரெஷன் ஆஃப் 29 பேசுகிறோம், அந்த வருஷம் வெறும் 17% வந்துச்சு. 1930ல் வந்து 33.77, 31ல வந்து 52%, அண்ட் 32ல வந்து ஒரு 23%. அப்போ நீங்கள் எடுத்து பாருங்க, டோட்டல் ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் 90% கீழே வந்துச்சு 4 வருஷத்துல, ரைட்? இது வந்து ஒரே வருஷத்துல ஒரே நாளில் வந்து கிராஷ் ஆகுது. இந்த ஒரு ரீசன்னால் தான் வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்டப்ப நான் சொன்னப்பா, நாளைக்கே கீழே விழுவ போகிறது இல்லை, சிக்னல் கிடைக்கும். அந்த சிக்னல் கிடைச்சிச்சுன்னு சொன்னால் ஒரு 10%ல வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடுங்க. உங்கள்கிட்ட வந்து ஒரு 10 லட்ச ரூபா இருக்குன்னு சொன்னால், மேபி 1 லட்ச ரூபா லாஸ் ஆனால் பரவாயில்லன்னு நினச்சிட்டு ஸ்டாப் லாஸ் போடுங்க. அந்த 1 லட்சம் கூட நான் வந்து ஸ்டாப் லாஸ் போட மாட்டேன்னு சொன்னால், நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் வரதுல அர்த்தம் கிடையாது. எஃப்டி இல்லை மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகிறது பெட்டராக இருக்கும். இது வந்து பிளண்டா பேசுறேன்னு சொல்லி எடுத்துக்காதீங்க, பட் திஸ் இஸ் த வே. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி டெஃபினட்டா ஒரு சிக்னல் கிடைக்கும். அந்த சிக்னல் எங்க கிடைக்கும் அதை பத்தி தான் நம்ம இங்கே பேசுறோம். அண்ட் இது இல்லாத ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி யூடியூப் இருக்கு, நம்ம சேனல் இருக்கு, இல்லை கால் சென்டருக்கு கால் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த விஷயத்துக்கு வரலாம். ஸோ 1929, 30லலாம் வந்து ரிசெஷன் வந்துச்சு. நினைச்சு பாருங்களேன், பொருளாதாரம் வந்து ஆல்மோஸ்ட் பொருளாதாரம் ஸ்டாக் மார்க்கெட் 90% கீழே சரியுது. யூஎஸோட எக்கானமி பூரா நாசமா போச்சு. இதான் வார்த்தை யூஸ் பண்ண முடியும், ஸ்ட்ராங்கான வார்த்தை. அப்போ என்ன ஆகும்? இப்போ மாதிரி பணத்தை அள்ளி அள்ளி விட்டாங்க மார்க்கெட்ல, ரைட்? அள்ளி அள்ளி விடும் போது என்ன ஆகும்? இன்ஃப்ளேஷன்ஸ் தாறுமாறா இருக்கும். எப்படி? இன்ஃப்ளேஷன்ஸ் தாறுமாறா இருக்கும். அண்ட் எக்ஸாக்ட்லி திஸ் ஹேப்பன். அண்ட் ஆஸ் யூஷுவல் கவர்மெண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போச்சு. அண்ட் ஒரு லெவலுக்கு போனதுக்கு அப்புறமா என்ன ஆகும்? இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தி ஆயிடுச்சு, இன்ஃப்ளேஷன்ஸ் கம்மி ஆயிடுச்சு. அடுத்தது என்ன பண்ணுவாங்க? இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சிக்கிட்டே வந்தாங்க, இப்போ நடந்த மாதிரி. அண்ட் எக்ஸாக்ட்லி சம்வேர் அரௌண்ட்
1942-43 வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாச்சு. நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சார்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1790 இருந்து இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் சார்ட். இது வந்து சின்னதா தான் இருக்கு. நீங்க வேணா நான் முடிஞ்சால் எப்பயாவது சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா நான் பெரிய சார்ட் எடுக்கிறதுக்கு நான் பாக்குறேன். இன்ட்ரெஸ்ட் ரேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1790 இருந்து யூஎஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் சார்ட்ஸ் இருக்கு. இதுல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 1860 இருந்து ஆல்மோஸ்ட் 1880 வரைக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு. மறுபடியும் வந்து 1900 ரைட், அது வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆல்மோஸ்ட் ஜீரோக்கு வந்துச்சு. மறுபடியும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுது. நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சார்ட்ல வந்து உங்களுக்கு கிளாரிட்டி இல்லை, பட் இது வந்து ஜென்ரலா நான் காட்டுறேன். பட் இன்னொன்று சார்ட் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இட்ஸ் 200 இயர்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் சார்ட். நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 1945 1.7% இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, ரைட். 1940லயும் அந்த லெவல் வந்துச்சு. ப்ராபப்ளி மேலே வந்து ஒரு 1.8 இருந்துச்சு. ஒரு கொஞ்சம் மேலே போயிட்டு மறுபடியும் 1.7க்கு வந்துச்சு. அதான் வந்து லோயஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட். அங்கேருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஷூட் ஆச்சு டில் 80 வச்சுங்களேன், ரைட். எவ்வளோ தூரம் போச்சு? யூஎஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 15.8% போச்சு. அப்போ உங்களுக்கு தெரியும் யூஎஸோட இன்ஃப்ளேஷன்ஸ் தார்மாரா ஏறி இருந்துச்சு. இந்த பீரியட்ல இன்ஃப்ளேஷன்ஸ் ஏறினால அந்த இன்ஃப்ளேஷன்ஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கோசரம், அதாவது இந்த 40s 45 48லலாம் வந்து இன்ஃப்ளேஷன்ஸ் வந்து தார்மாரா இருந்துச்சு. அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனாங்க. எவ்வளோ தூரத்தில் போய் அடங்குச்சு? 15.8% போனப்பதான் இன்ஃப்ளேஷன் வந்து கீழே வர ஆரம்பிச்சிச்சு. அண்ட் டிசைசிவா கீழே வர ஆரம்பிச்சிச்சு. எவ்வளோ வருஷம் மேலே ஏற்றுனாங்க? 45 இருந்து 81 வரைக்கும் ஏற்றுனாங்க. ஆல்மோஸ்ட் 40 இயர்ஸ், ரைட். அண்ட் அந்த உச்சத்துல இருந்து 81க்கு அப்புறமா இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் உங்களுக்கு தெரியும் இன்ட்ரெஸ்ட் ரேட் நியர் ஜீரோ எப்போ வந்துச்சு? கொரோனா வந்தப்ப 0% கிட்ட வந்துச்சு. அது கீழே போக முடியாது. யூஎஸ் ஜப்பான் மாதிரி வந்து நீ வட்டிக்கு பணம் வாங்கினா நாங்கள் வட்டி கொடுக்குறோம், நீ பேங்க்ல டிபாசிட் பண்ணா நீ வட்டி கொடுக்கணுன்ற கதை கிடையாது. நியர் 0%க்கு வந்துச்சு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து 10 இயர் சார்ட், 10 இயர் பாண்ட். இது எல்லாமே வந்து நான் பேசினது வந்து 10 இயர் பாண்டை பத்தி தான் நான் பேசுறேன். வேற எந்த பாண்டை பத்தியும் நான் பேசல. இதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சி எங்க இருந்து 15.8 எப்போ 1980s அதான் ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்துச்சு. அங்க இருந்து குறைஞ்சி நியர் ஜீரோக்கு வந்துச்சு. இப்ப மீண்டும் தலை தூக்கி இருக்கு. ஜீரோல இருந்து எங்க வரைக்கும் போயிருக்கு? 4.5 டச் ஆகி கீழே வந்திருக்கு. மறுபடியும் மேல தூக்குது. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து மந்த்லி சார்ட் ஆஃப் 10 இயர் பாண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட், யூஎஸோட இன்ட்ரெஸ்ட். ஸோ மீண்டும் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. டவ் தியரி பிரகாரம் அப் ட்ரெண்ட் தான் காட்டிட்டு இருக்கு. இது எவ்வளவு தூரம் போகலாம் சொல்ல தெரியாது. இதுக்கு முன்னாடி 3 சைக்கிள் 80 இயர் சைக்கிள் போயிருக்கு. 1940 இருந்து 81. ஸோ அப்சைடு வந்து 40 வருஷம். மறுபடி 80 இருந்து கீழே 40 வருஷம். அதுக்கு முன்னாடி வந்து 1860 இருந்து 1900 வரைக்கும் ஒரு 40 வருஷம். அதுக்கப்புறமா 1940 வரைக்கும் கீழே வந்துச்சு. ஸோ 2 சைக்கிள் நம்ம வந்து இது மாதிரி பார்த்துருக்குறோம். இப்போ பார்க்க போறது வந்து 3வது சைக்கிளான்றது ஒரு கேள்வி இருக்கு. இன்ஃப்ளேஷன்ஸ், அதாவது நோட் அடிச்சு விட்டது. இன்னொன்று ஒரு சார்ட் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து யூஎஸோட டெட், அதாவது டெட்ன்றது அவனுக்கு எவ்வளவு கடன் இருக்குன்றது. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கிரேட் டிப்ரெஷன்ஸ் வந்துச்சு. யூஎஸ் என்ன பண்ணும்? அடிக்கிற பேப்பர்ல நோட் அடிச்சு தள்ள வேண்டியது தானே. 1940 ஆர் 41 42 அந்த சமயத்துல வந்து பயங்கரமான கடன் வாங்கிருந்துச்சு. டெட், ரைட். மக்கள்கிட்ட வந்து காசு வாங்குறது, மற்ற நாடுகள்ல இருந்து காசு வாங்குறது. ஸோ அவ்வளோ கடன் வந்து வாங்கி வச்சிருந்தாங்க. ஸோ அந்த கடன் ஏற 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 எதுக்கு கடன் வாங்குறாங்க? நாட்டில் வந்து ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு. யூஎஸ் அதானே பண்ணிச்சு. ஸோ ஃப்ரீயாக கொடுக்கும்போது என்ன ஆகும்? இன்ஃப்ளேஷன்ஸ் தூக்கி விடும். பணம் மார்க்கெட்ல நிறைய இருக்குன்னு சொன்னால் பொருட்களோட விலை ஜாஸ்தி ஆகும். ஸோ அந்த சுச்சுவேஷன் தான் வந்து மார்க்கெட்ல வந்துச்சு. ஸோ அதனால தான் இன்ஃப்ளேஷன்ஸ் வந்துச்சு. ஸோ இந்த கடனை ஏற்றின கடனை வந்து குறைச்சி ஆகணும். இதை நீங்க பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1980 தான் வந்து நியர் லோட்ட வந்து கண்ட்ரோல் வந்துச்சு, ரைட். மறுபடியும் 2010 இருந்து யூஎஸோட கடன் பாருங்க எப்படி ஏறி நிக்குதுன்னு.
இது வந்து 2050 வரைக்கும் காட்டியிருக்கு. நீங்க வந்து இப்ப நம்ம இருக்கிறது வந்து 2020, ரைட்? இவ்வளவு தூரத்துல வந்து நிக்குது. ஸோ 2050ல இந்த அளவுக்கு போகுதுன்னு சொன்னால் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? இன்ஃப்ளேஷன்ஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கும். கட்டாயம் இன்ஃப்ளேஷன்ஸ் வந்து கண்ட்ரோல்ல வரதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. அப்போ என்ன ஆகும்னு சொன்னால் கண்டினியூஸா இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. இது சொல்றாங்களே, இதோ இந்த 2022ல ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு, அடுத்த வருஷத்துல இருந்து கீழே குறைப்பேன், அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ராஜா, ரொம்ப ரொம்ப கம்மி, ரைட்? சான்சஸ் ரொம்ப கம்மி. ஏன் கம்மின்னு சொன்னால் யூஎஸ்க்கு வந்து ஆல்மோஸ்ட் $33 ட்ரில்லியன் கடன் இருக்கு. இந்த வருஷ கடைசிக்குள்ள $17 ட்ரில்லியன் வந்து அவன் லோனை வந்து பழைய கடனை அடைச்சி புது கடன் வாங்கி ஆகணும். எவனுமே வந்து சம்பாரிச்சு காசு கொடுக்கல, இங்க இருந்து வாங்கி இங்க கொடுக்குறான். எம்எல்எம் பண்ற வேலை தான். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கொலாப்ஸ் ஆகிதானே ஆகணும். அண்ட் யூஎஸ்காரன் இப்ப ஒரு 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 எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே, நான் போய் லோன் கேட்கறேன், எனக்கு வந்து ஒரு 10 கோடி கொடுன்னு, ரைட்? டிவிஎஸ் குரூப்ல போயிட்டு அவன் வந்து எனக்கு 1000 கோடி லோனை கொடுன்றாங்க. எனக்கு 1 கோடி கொடுக்குறாங்களா இல்ல டிவிஎஸ்க்கு 1000 கோடி கொடுப்பாங்களான்னா டிவிஎஸ்க்கு தான் 1000 கோடி கொடுப்பாங்க. நான் ஒண்ணுமே கிடையாது. அதே கதை தான். ஒரு டெட் மார்க்கெட்ல போய் யூஎஸ் போய் எனக்கு ஒரு 17 ட்ரில்லியன் கொடுன்னு சொன்னால் தாராளமா ஆங்க ஐயான்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இதே இது நீங்க போய் ஒரு $1 பில்லியன் நீங்க கேளுங்க, ஒரு இந்தியா போய் மார்க்கெட்ல போய் இன்னைக்கு டேட்ல வந்து எனக்கு ஒரு $100 பில்லியன் லோன் கொடுங்கன்னு கேளுங்க, கிடைக்காது. அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. மார்க்கெட்ல இந்த வருஷம் அடுத்த 2-3 வருஷத்துல வந்து அமெரிக்கா பெரிய லெவல்ல வந்து அமௌண்ட் சக் பண்ணுவாங்க. சக் பண்ணும் போதும் ஞாபகம் வச்சுங்க, இவ்வளவு நாள் இருந்த வட்டி $1.5 வட்டி வருஷத்துக்கு, இப்ப வாங்க போறது $5 வட்டி. அப்ப வட்டி விகிதம் என்ன ஸ்பீடா ஏற போகுதுன்றது நினைச்சு பாருங்க, ரைட்? ஒண்ணு. ரெண்டாவது, இந்த வட்டி வந்து வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் ஆகுதுனால் யூஎஸோட நிலைமை என்ன ஆகுன்றது யோசனை பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து அன்அவாய்டபிள், இது வந்து தவிர்க்க முடியாதது. வெடிக்க போறது இன்னைக்கா நாளைக்கா அடுத்த வருஷமான்றதான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப நாள் இழுத்துட்டு போக முடிய சமாச்சாரம் கிடையாது, ரைட்? எவ்வளவு நாள் தான் நீ வந்து வட்டிக்கு வாங்கி இன்னொன்று வட்டி கொடுப்ப? ஸோ எங்கேயாச்சும் வந்து வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ டெஃபினட்டா மார்க்கெட்ல சரிவு உண்டு, வேற வழி கிடையாது. இது சரிஞ்சாதான் அடுத்த growth வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் அவன் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனால் growthம் இன்க்ரீஸ் ஆகும், இல்லைன்னு நான் சொல்ல. ஸ்டாக் மார்க்கெட்டும் இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகாதுன்னு நான் சொல்ல. நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல் த்ரூ 1945ல இருந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா growth தான் இருந்துச்சு. ஏன்னா வேர்ல்டு வார் 1-2 முடிஞ்சு உலகமே அழிஞ்சு போயிருந்துச்சு. அது எல்லாமே ரீபில்டிங்ல தான் வந்து பணம் பார்த்தாங்க. ஸோ டெஃபினட்டா இப்போ ரைட் நவ் தெர் இஸ் நோ டிஸ்ட்ரக்ஷன், எதுவும் பெரிய டிஸ்ட்ரக்ஷன் நடக்கல. பட் டெஃபினட்டா கன்சம்ஷன் வந்து கம்மியாயிருக்கு. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று இருக்கு, என்னதுன்றது சொல்ல தெரியல. பட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போதைக்கு கீழே வரதுக்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் 15% போகுமான்னு தெரியாது, பட் டெஃபினட்டா ஒரு 6-7% போச்சுன்னா என்ன ஆகுன்றது நினைச்சு பாருங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது ரிஸ்க் ஃபேக்டர், இந்த 17 to 18 ட்ரில்லியன் அவன் சக் பண்றான்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறியே ஆகணும், வேற வழியே கிடையாது. நீங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சி மேலே தூக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இது வந்து ஒன் மோர் ஃபேக்டர் ஒய் மார்க்கெட் கீழே உழுவ போறதுக்கு சிக்னல்ன்றது. எனிவே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஃபர்தரா இது மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் தகவல் இருந்துச்சுன்னு சொன்னால் டெஃபினட்டா உங்க கூட நான் ஷேர் பண்றேன். அண்ட் இதை வந்து ஒரு வார்னிங்ன்ற மாதிரி எடுத்துக்காதீங்க, இல்லை உங்களுக்கு பயம்படுத்துறன்ற மாதிரி சொல்லாதீங்க. இது வந்து ஒரு எச்சரிக்கைன்றது ஞாபகம் வச்சுங்க. நாளைக்கே எல்லா ஸ்டாக்கையும் எக்ஸிட் பண்ணிட்டு கேஷ்ல உட்காருங்கன்றது நான் சொல்ல. மெயின்டைன் பண்ணுங்க, ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்க, வி கேன் ஆல்வேஸ் டிஸ்கஸ். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.